நான் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த பிளெஸிங் எல்லாம் உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யார் கண்ணிலையும் கண்ணீர் வரக்கூடாதுன்னு தான் இந்த ஆத்மா அலையோட அறக்கட்டளையோட முக்கிய நோக்கம். இது ஆரம்பம். இனிமேல் 100 200 ஆகும், 200 500 ஆகும், 500 5000 ஆகும். உலகம் முழுக்க இந்த அறக்கட்டளையோட நோக்கத்தை எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இதுதான் என்னோட மெயின் கான்செப்ட். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒருவேளை சாப்பாடுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் தாய் தாப்பனை தொந்தரவு பண்ணாமல் எவ்வளோ விஷயங்களை நான் வந்திருக்கேன். உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்காகவே இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் கூட்டுறதுக்கு எவ்வளவோ தப்போ பேசுவாங்க. ஆனால் எனக்கு பேச தெரியல. ஏன்னா நான் செய்யணும். ஒவ்வொருத்தவங்களும் கண்ணில் பார்க்குற ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு நான் செய்யணும் அப்படின்றத என் மகா காளி இங்கே உட்காந்துருக்குங்களா, என்னோடய தாய் காளியாக தான் நான் பார்க்குறேனே தவிர சகோதரியாக கிடையாது. எல்லாருமே என்னோடய மகா காளியாக தான் பார்க்குறேன். இந்த மகன் இந்த தாய்களுக்கும் தகப்பனுக்கும் சிவனுக்கும் நான் என்ன செய்வேனோ என் ஆத்மார்த்தமாக இருந்து அதை செய்வேன். அதுதான் இந்த ஆத்மாலயத்தோட அறக்கட்டளையோட முக்கிய நோக்கம்.